ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். நாம இன்னைக்கு இந்த பதிவுல நாம தினமும் பார்க்கிற ராசி பலன்ல 4வது வரக்கூடியது அமைந்திருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் என்ன, பாதகமான வாய்ப்புகள் என்ன, பாதகமான வாய்ப்புகள் தீர எளிய பரிகாரங்கள் இருக்கு. அதை நீங்க ரொம்பவும் எளிய முறையிலேயே செய்யலாம். அது என்ன பரிகாரம், இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகம் ராசியின் அதிபதி சந்திர பகவான். கடக ராசிக்காரங்க மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. மேலும் மென்மையான குணம் படைத்தவங்களா இருப்பீங்க. அதிக அளவுல சென்டிமெண்ட் பார்க்கக்கூடிய நபர்களும் நீங்க தாங்க. உங்களுக்கு தெய்வ பக்தி, பெரியவங்க மீது மரியாதை, குழந்தைகள் மீது அன்பு, சமூகத்தின் மீதான பயம், இது எல்லாமே நிறைஞ்சு காணப்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க. கடகராசி அன்பர்களை பெரிய தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்பவும் பாசக்காரங்களாகவும் பாசத்திற்காகவும் பழகியதற்காகவும் உயிரை கூட கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. உங்களை நம்பி வந்தா எந்த ஒரு செயலையுமே உங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கடகம் ராசியை சேர்ந்த நீங்க. இந்த கடகராசியை சேர்ந்த நீங்க குரலை உயர்த்தி கூட பேச மாட்டீங்க. ஆனா அவங்களோட கருத்துல உறுதியா இருப்பீங்க, உறுதியா சொல்வீங்க. சொன்னா சொன்னதுதான் மாத்தி எழுத பிரம்மனாலையுமே முடியாது. இந்த கடகராசி அன்பர்கள் சொன்ன விஷயத்துல கடகராசி அன்பர்களுக்கு திடீர்னு கோபமும் வரும். அந்த கோபம் வந்துச்சுன்னா பல நாட்கள், பல மாதங்கள், ஏன் ஆண்டுக்கோட பேசாம இருப்பாங்க. இவங்க கூட இருக்கிறவங்கள கேட்டா இந்த ஒரு விஷயம் தெரியும். இவங்களோட கோபமும் கூட ஒரு வித அமைதியாகத்தான் காட்டுவாங்க. அடிதடியெல்லாம் இவங்களுக்கு காட்ட தெரியாது. இவங்களே அடிதடி ஆகுற வரைக்கும் ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அவ்வளவு நியாயமா இவங்க பக்கம் இருக்கும். வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க. வந்த சண்டையா இருந்தா சும்மா விட மாட்டாங்க. மேலும் சின்ன சின்ன விஷயத்துல கூட சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. இவங்க பழகுவதற்கு ரொம்பவுமே இனிமையான நபர்களா இருப்பாங்க. குழந்தைத்தனமான செயல்களா நிறைஞ்சு காணப்படுவாங்க. இதனாலேயே இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே இந்த கடகராசி அன்பர்களை எளிதில் பிடிக்கக்கூடிய இயல்பா இருக்கும். 12 ராசிகள்லயுமே அதிக அளவிற்கு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவங்க யாரு அப்படின்னு கேட்டா கடகராசிக்காரங்க தான் அப்படின்னு சட்டுன்னு சொல்லிடலாம். எளிதில எல்லோருக்கிடையுமே ஒட்டிப்பாங்க. உயிருக்கு உயிரா பழகி இவங்களை பிரிய முடியவே முடியாது. இவங்களால ரொம்பவுமே தவிப்பாங்க. மேலும் இந்த கடகராசிக்காரங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல முதன்மையானவங்களா இருப்பாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னு நாம இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடகம் ராசியில புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே எவ்வளவு கடுமையான பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எளிய முறையில தீர்த்து கொள்ள அதற்கான பரிகாரம் தினமுமே வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் இருக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு நீங்க சனிக்கிழமையில நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் சகல தோஷங்களும் நீங்கும். ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் நீங்க தொடர்ந்து உச்சரித்துட்டு வாங்க. இந்த பரிகாரம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்டது. உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த நாராயணின் அருளால் கடகராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில 1/5/2024 இந்த மாதம் முதலியே 5ஆம் மாதம் வரைக்குமே கனிவும் கற்பனை வளமும் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இதுவரை தொழில் சனமா 10ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் இந்த சித்திரை மாதம் 18/1/5/2024 வரைக்குமே லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கின்ற குருதான் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான சகோதர ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான புத்திர ஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியும் கலஸ்திர ஸ்தானத்தையும் பார்வையிடுறார். கடகராசி அன்பர்களுக்கு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், இந்த மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு 5ஆம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இளைய உடன் பிறந்தவங்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். சிறு தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் வரும். எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. குரு 7ஆம் பார்வையாக புத்திர ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பேச்சில் ஒரு தெளிவு உண்டாகும். புது வீடு, வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த சமயத்துல தனிப்பட்ட சில அனுபவத்தின் மூலம் செயல்கள்ல ஒரு சில மாற்றங்கள் வரலாம்.
திருமணமான தம்பதிகளுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில எல்லாமே நல்லதா கிடைக்கும். குரு 9ஆம் பார்வையாக கலசரசானத்தை பார்க்கும் பொழுது அயல்நாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். உங்களுடைய திறமைக்கேற்ற மதிப்புகள் உண்டாகும். ஆன்மீக பயணங்கள் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும். புண்ணியங்களும் வந்து சேரும். மேலும் தர்ம பணிகளில் ஈடுபாடு வரும். அரசாங்க விஷயத்தில் இருந்து வந்த தாமதம் நீங்கும். தந்தை வழியில் சரியான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். குரு லாபஸ்தானத்தில் நிற்பதால் தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து காணப்படும். உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கும் மதிப்பும் உயரும். குழந்தைகளின் எண்ணங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் வந்திருக்கு. மனதளவில் புதிய நம்பிக்கையும் தைரியமும் வரும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளுமே உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும். இதுவரைக்கும் செய்ய முடியல, வாங்க முடியல, இப்படி நிறைய பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. செய்ய முடியாதுன்னு விட்டு சென்ற காரியத்தையுமே நீங்க இப்போ சிறப்பா செயலாற்றி எல்லோருமே ஆச்சரியப்படும் வகையில உங்களோட செயல்களை நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகள் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். உங்களோட மனதுல புது தன்னம்பிக்கையும் தைரியமும் வரும். எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலா செய்வீங்க. பணி நிமித்தமா வெளியூர் தொடர்புகள் உங்களுக்கு உண்டாகும். மதிப்பும் ஆதாயமும் கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். விடாப்படியா செயல்பட்டா நினைச்ச விஷயத்தை செய்து முடிக்க முடியும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். உறவுகளிடத்தில் புரிதலும் அனுசரணையும் வரும். உடல் தோற்றத்தில் சிறு சிறு மாற்றங்கள் வரலாம். உடல் அளவில் வரக்கூடிய உபாதைகளை நீங்க உடனடியாக மருத்துவரை அணுகி பார்த்துக்கிறது நல்லது. மனதளவில் இருந்த கவலைகள் நீங்கி ஒரு புதிய புத்துணர்ச்சி வரும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கான சூழல் வரும். வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். உயர்நிலை கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் வரும். அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான எண்ணங்கள் மேம்படும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல தனிப்பட்ட ஈர்ப்புகள் ஏற்படும். சிந்தனையின் போக்கில் சற்று கவனமா நீங்க இருக்கணும். ஆடம்பரமான விஷயங்களை தவிர்ப்பது நெருக்கடிகளை குறைக்க உறுதுணையா இருக்கும். சுப காரிய செயல்கள்ல பொறுமையை கையாள்வது சிறப்பான செயலா இருக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து காணப்படும். வெளியூர் பயணங்களில் ஆதாயம் அறிந்து நீங்க செயல்படுறது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றவங்களோட பேச்சுகள்ல இருக்கக்கூடிய உண்மை நிலைகளை அறிந்து புதிய செயல்கள்ல ஈடுபடுறது நல்லது. பெண்களுக்குமே குழந்தைகள் பத்தின கவலை அவ்வப்போது வரலாம். அவங்களோட உடல் நலத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு சிறப்பானதா இருக்கு. பொன்பொருள் சேர்க்கைக்கான முயற்சிகள் கைகூடும். சிறு மற்றும் குறு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாமே முன்னேற்றம் வரும். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். தடைப்பட்டிருந்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை விலகி உற்சாகத்தோடு செயல்பட போறீங்க. சிந்தனையின் போக்கில் தெளிவு பிறக்கும். உயர்நிலை கல்வியில சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். ஆசிரியர்களின் ஆலோசனைகளின் வழிகாட்டுதலும் நல்ல மதிப்பெண்களை பெற நல்ல வழிவகுக்கும். விளையாட்டுத் துறைகளில் திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமையும். உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகளும் உயர்வான சூழலும் உண்டாகும். முயற்சிக்கு உண்டான இடமாற்றம் வரும். மனதிற்கு பிடித்த விதத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப விஷயங்கள்ல மற்றவங்க கிட்ட பகிர்வது தவிர்ப்பது நல்லது. இழுபறையா இருந்து வந்த சில வரவுகள் உண்டாகும். சக பணியாளர்கள் கிட்ட அனுசரிச்சு போறது நல்லது. வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் மறையும். அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளும் அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் வரும். வாக்குறுதிகள் அளிக்கும் போது சற்று சிந்தித்து செயல்படுறது நல்லது. கொடுக்கல் வாங்கல தகுந்த ஆவணங்களை கொண்டு செயல்படும் பொழுது லாபத்தை உண்டாக்க முடியும். நவீன தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் சேர்க்கை உண்டாகும். கூட்டாளிகள் உடனான பணிவான பேச்சுக்கள் நன்மதிப்பை பெற்றுக் கொடுக்கும். கலை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த ஒரு விதமான குழப்பம் வரலாம். புதிய முயற்சிகள் சிறு சிறு தடைகளுக்கு பின்பு சாதகமா நடக்கும். மதிப்புகள் ஏற்படும். சகோதரர் வழியில் அனுசரிச்சு போறது நல்லது. எதிர்பாராத சில வெளியூர் பயணங்களால் உடலில் ஒரு விதமான சோர்வு வரும். மற்றவங்களோட கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படுறது நன்மதிப்பை உங்களுக்கு மென்மேலும் அதிகரிச்சு கொடுக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னு பார்த்தா, நடைபெற இருக்கிற குருப்பெயர்ச்சியில் முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகள் விலகிடும். கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பால் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். இந்த குரு பயிற்சியில எதிர்காலம் சார்ந்த சில முதலீடுகளை ஆலோசனையோடு மேற்கொண்ட போது கவனமா இருக்கணும். நீங்க செவ்வாய்க்கிழமையில
நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மாரியம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் நீங்க நினைச்ச எல்லா காரியங்களுமே உங்களுக்கு கைகூடி வரும் வாய்ப்பை மாரியம்மன் உங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் இப்பதான் பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.